நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் ஃபிர்தௌஸ் தன் புதிய கணவர் ஹரிச்சந்திராவுடன் மனங்களின் சங்கம சவாலை ஏற்றுக்கொண்டாள். இன்று நீங்கள் கேட்பீர்கள், அவளது உள்மாற்றம் அவளை அவளது புதிய வாழ்க்கைக்காக எவ்வாறு தயார் செய்கிறது என்று. ஃபிர்தௌஸ் தியாகம் செய்கிறாள் என்று ஹரிச்சந்திரா நினைக்கிறார், ஆனால் அவள் பகுத்தறிவுள்ள நன்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறாள் என்று ஃபிர்தௌஸிற்கு தெரியும். இது புதிய ஃபிர்தௌஸ் பிறந்த கதை. மதியம் மகள் தூங்கிய பிறகு ஃபிர்தௌஸ் நினைவு கூர்கிறாள் அந்த பயங்கரமான முத்தலாக் சம்பவத்தை. பயத்தின் உச்சம். அந்த தனிமையான கிராமப்புற சாலையில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த ஃபிர்தௌஸ் இப்போது எந்த தேவதூதனும் வரமாட்டான் என்றும், இரவு வந்தவுடன் அவள் மிக மோசமான முடிவுக்கு பலியாவாள் என்றும் நினைத்தாள். தைரியத்தின் பிறப்பு. அதே ஆழ்ந்த விரக்தியில் ஒரு அற்புத தைரியம் உட்செலுத்தப்பட்டது. இங்கே கொல்லப்படுவதை விட நடக்கத் தொடங்குவது நல்லது. ஃபிர்தௌஸ் உணர்கிறாள், பழைய ஃபிர்தௌஸ் அந்த மரத்திற்கு பின்னால் இறந்துவிட்டாள். மேலும் காரில் லிஃப்ட் பெற்றவுடன் புதிய ஃபிர்தௌஸ் பிறந்தாள். அவள் உலகை ஒரு புதிய பார்வையுடன் பார்ப்பாள். நீங்கள் கேட்பீர்கள், தர்க்கம் விஎஸ் புர்கா. புதிய ஃபிர்தௌஸ் ஏன் புர்காவை துறந்தாள்? முக்காடு அணிவதால் அல்லது அணியாமல் இருப்பதால் ஒரு பெண் பாதுகாப்பாகி விடுகிறாளா? பெருமை விஎஸ் சுவை. சைவ உணவில் மறைந்திருந்த பெருமையைக் கண்டு ஃபிர்தௌஸ் அசைவ உணவை துறக்கும் பகுத்தறிவற்ற முடிவை எப்படி எடுத்தாள்? இறுதியாக நீதிபதி ஹரிச்சந்திரா தானே சமையலறைக்குள் சென்று அன்பை கலந்து உணவு சமைக்கும் போது தூய சைவ உணவு கூட இவ்வளவு சுவையாக இருக்க முடியும் என்று ஃபிர்தௌஸ் உணர்கிறாள். அளவுக்கு மீறி சாப்பிடுவது, சிரிப்பொலி மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள், இது ஃபிர்தௌஸ் ஒருபோதும் நினைத்து பார்க்காத வாழ்க்கை. ஹரிச்சந்திராவின் களங்கமற்ற காதலும் ஃபிர்தௌஸின் பகுத்தறிவுள்ள தியாகமும் அவர்களை உண்மையான மனங்களின் சங்கமத்திற்கு இட்டுச் செல்லுமா? என்னுடன் இருங்கள். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 4. பழைய பயங்கள் புதிய பார்வை. இந்த நாட்களில் ஹரிச்சந்திரா நினைக்கத் தொடங்கினார், ஃபிர்தௌஸ் வேறு சமூகத்துடன் நடந்த இந்த திருமணத்தை நிலைநிறுத்த பெரிய தியாகங்களை செய்கிறாள் என்று. ஆனால் ஃபிர்தௌஸின் வெளிப்படையாக மாறியது போல் தோன்றும் நடத்தைக்கு காரணம் வேறுதான். இந்த ரகசியத்தை தன் கணவர் ஹரிச்சந்திராவிடம் வெளிப்படுத்த ஃபிர்தௌஸ் எந்த அவசரமும் காட்டவில்லை. இந்த திருமணத்தின் பின்னணியில் அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அப்பால் ஹரிச்சந்திரா ஜிக்கும் சில புனிதமான இலக்குகள் நிச்சயமாக இருக்கும் என்று அவள் நினைக்கிறாள். எப்போது அவர் இந்த எண்ணங்களை ஃபிர்தௌஸுடன் பகிர்ந்து கொள்வார்? திருமணமாகி சில நாட்களே ஆகிறது. ஹரிச்சந்திராஜி இப்போதே ஃபிர்தௌஸை முழுமையாக அறிந்து கொள்வது தேவையற்ற அவசரம். ஃபிர்தௌஸ் நினைக்கிறாள், ஒரு வாழ்நாள் கடந்து போகிறது. அப்போதும் கூட பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு இடையே சில ரகசியங்கள், சில எண்ணங்கள் அல்லது பரஸ்பர இனிமையான சகவாசத்திற்காக செய்யப்பட்ட தியாகங்கள் கணவன் மனைவிக்கு தெரியாமலேயே போய்விடுகின்றன. ஒருவருக்கொருவர் மறைத்து வைப்பது ஒரு மோசமான உணர்வினால் மட்டுமே இருக்க வேண்டியதில்லை. சில சமயங்களில் ஒரு நல்ல செயலை காண்பிப்பது அதன் நன்மையை குறைத்து விடுகிறது. இதை நினைத்து கூட ஒருவர் செய்யும் நல்ல செயல்கள் தன் அன்பானவர்களிடமிருந்து மறைக்கப்படுகின்றன. இவ்வாறு மறைப்பதில் அதிக மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஃபிர்தௌஸிற்கு இந்த உண்மையும் தெரியும். அதாவது கணவன் மற்றும் மனைவி சிறிது காலம் ஒன்றாக இருந்தாலே மற்றவரின் சொல்லப்படாத தீய நல்ல செயல்களை பரஸ்பரம் அனுபவித்து தெரிந்து கொள்ளும் அறிவை பெற்றுவிடுகிறார்கள். தன் புதிய துணையுடன் புதிய வீட்டில் ஃபிர்தௌஸின் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. அப்போது ஒரு நாள் நீதிமன்றத்தில் ஃபிர்தௌஸின் எந்த வழக்கும் விசாரணைக்கு வரவில்லை. அன்று அவள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு பதிலாக வீட்டில் ஓய்வெடுக்கும் யோசனைக்கு முன்னுரிமை அளித்தாள். மதிய வேளையில் மகள் பள்ளியில் இருந்து திரும்பிவிட்டாள். இருவருமே மதிய உணவு சாப்பிட்டனர். மகள் அம்மா ஃபிர்தௌஸ் உடன் மகிழ்ச்சியாக விளையாடி களைப்படைந்து தூங்கிவிட்டாள். தன் மகளின் பக்கத்தில் படுத்திருந்த ஃபிர்தௌஸ் கடந்த சில நாட்களின் நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அதில் மூழ்கிவிட்டாள்.
சில மாத காலத்திலேயே தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துள்ளதாக அவள் உணர்ந்தாள். இப்போது அவளுடைய கணவன், அவளுடைய புகுந்த வீடு, அவளுடைய உணவு பழக்கவழக்கங்கள், அவளுடைய உடை எல்லாம் மாறிவிட்டது. மேலும் அவளது மத நம்பிக்கையும் மாறுவது போல் தோன்றுகிறது. அவள் நினைக்க ஆரம்பித்தாள், ஒருவேளை இந்த மாற்றங்கள் அவ்வளவு எளிதாக நடந்திருக்காது. நாசிர் அவளிடம் முத்தலாக் சொல்லி அன்று அவளை அந்த தனிமையான இடத்தில் பைக்கில் இருந்து இறக்கிவிடாமல் இருந்திருந்தாள். அந்த சம்பவத்தை ஃபிர்தௌஸ் அது இப்போதே தன் மீது நடந்து கொண்டிருப்பது போல் நினைவு கூட தொடங்கினாள். நாசிர் சென்ற பிறகு அந்த இடம் ஃபிர்தௌஸிற்கு மிகவும் பயங்கரமாக தோன்றுகிறது. பயந்து அவள் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து உட்கார்ந்திருக்கிறாள். மறைந்திருக்கும் போதே அவள் தொடர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். யாராவது பெண் சாலையில் சென்று கொண்டிருப்பதை பார்த்தால் அவளுடன் அந்த வெறிச்சோடிய இடத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேறலாம் என்ற நம்பிக்கையுடன். அது கிராமப்புற சாலையாக இருப்பதால் எப்போதாவது ஒரு வழிப்போக்கரோ அல்லது வாகனமோ செல்வது தெரிகிறது. அவர்கள் அனைவரும் ஆண்கள். துரதிர்ஷ்டவசமாக அன்று அவர்களுடன் எந்த பெண்ணும் காணப்படவில்லை. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த வேதனை தரும் காத்திருப்பில் அவளது எதிர்மறை எண்ணங்கள் அவளை மிகவும் பயமுறுத்தின. இதற்கு முன் அவள் ஒரு பெண்ணாக இருப்பதற்கு இவ்வளவு பயந்ததில்லை. மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்தியதால் ஆழ்ந்த விரக்தி அவளை ஆட்கொண்டது. நாசிரால் விவாகரத்து செய்யப்பட்டதால் அவளுடைய எதிர்காலம் அவளுக்கு இருட்டாக தோன்றுகிறது. இதனால் அந்த தனிமையான இடத்தில் கழியும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு யுகங்களைப் போல் நீண்டதாக தோன்றுகிறது. பயத்தின் உச்சத்தில் அவளுக்கு ஒரு பயங்கரமான எண்ணம் வந்தது. அதாவது மனித வேடத்தில் எந்த தேவதூதனும் அவளை இங்கே சந்திக்க முடியாது. பிறகு இரவு வந்துவிடும். அப்போது இருட்டில் அவள் இருமலின் தும்மலின் சத்தம் கேட்டு சில ஆண்கள் அவளை மரத்திற்கு பின்னால் இருந்து கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் அனைவரும் அவளை கூட்டாக மற்றும் பலமுறை துஷ்பிரயோகம் செய்வார்கள். பின்னர் காலை வெளிச்சம் வருவதற்கு சற்று முன் அவளுடைய கழுத்தை நெரித்து கொன்றுவிடுவார்கள். இந்த எண்ணத்தால் அவள் நடுங்கிவிட்டாள். அவளுடைய தொண்டை வறண்டுவிட்டது. ஆனால் குடிக்க அவளிடம் தண்ணீர் கூட இல்லை. அப்போது அவளுக்கு தோன்றியது, அவளது எதிர்காலம் இருண்டிருப்பது குறைவான கடினமான விஷயம். அவளுக்கு எந்த எதிர்காலமும் மிச்சம் இல்லை என்ற உணர்வு அவளுக்கு மிகவும் வேதனையாக தோன்றுகிறது. விரக்தி இந்த அளவுக்கு அதிகரித்தது அவளுக்கு ஆச்சரியமான தைரியத்தை அளித்தது. ஒளிந்திருந்த இரவில் இந்த மரத்திற்கு பின்னால் கொல்லப்படுவதை விட இங்கிருந்து நடந்தே செல்வது நல்லது என்று அவள் நினைத்தாள். ஒருவேளை அவள் பாதுகாப்பாக வெளியேறலாம், அல்லது கடவுளின் ஊழியர் அல்லது ஒரு தேவதூதர் அவளுக்கு உதவ வரலாம். பின்னர் ஃபிர்தௌஸ் தன் புர்காவை சரிசெய்து சாலைக்கு வந்தாள். விரக்தியிலும் தாகத்திலும் அவளால் நடக்க முடியவில்லை. அந்தி மங்கள் சூழத் தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் அவள் பின்னால் இருந்து ஒரு கார் படிப்படியாக நெருங்கி வரும் சத்தம் கேட்க ஆரம்பித்தாள். ஃபிர்தௌஸ் தன் முழு தைரியத்தையும் திரட்டி அதை காட்டி நிறுத்த கை கொடுத்தாள். அதனால் கார் நின்றது. அவளுக்கு லிஃப்ட் கிடைத்தது. காரில் இருந்த நடுத்தர வயதுள்ள நபரின் பெருந்தன்மை குணத்தை உணர அவளுக்கு சில நிமிடங்கள் ஆனது. காரில் அமர்ந்திருந்த அவள் பழைய ஃபிர்தௌஸ் அந்த மரத்தின் பின்னால் இறந்துவிட்டாள் என்று உணர்ந்தாள். இந்த ஃபிர்தௌஸ் இப்போது புதிதாக பிறந்த ஃபிர்தௌஸ். காரில் இருக்கும் போதே அவள் தீர்மானித்தாள், இந்த புதிய ஃபிர்தௌஸ் இனி உலகை ஒரு புதிய பார்வையுடன் பார்ப்பாள். அவள் மனதில் குடிக்கொண்டிருந்த முந்தைய எண்ணங்கள் அனைத்தையும் அவள் மனதிலிருந்து தூக்கி எறிவாள். அவள் தன் மனதையும் அறிவையும் திறந்து வைத்து தனக்கு பகுத்தறிவுள்ளதாக தோன்றும் அந்த மாற்றங்களை அவளுக்குள் வரவேற்பாள். இன்று இந்த புதிய ஃபிர்தௌஸின் புதிய சிந்தனையின் வயது இப்போது 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இதற்குள் அவள் தன் சந்தேகமுள்ள மற்றும் பழமைவாத முன்னாள் கணவர் நாசிரை அவன் சட்டத்திற்கு புறம்பான செயலுக்காக முத்தலாக் தண்டனை அனுபவிக்கச் செய்தாள். பின்னர் நாசிரின் சமரச முன்மொழிவை அவள் நிராகரித்து தானே சட்டப்படி செல்லுபடியாகும் வகையில் அவனிடமிருந்து விவாகரத்து பெற்றாள். அதன் பிறகு காரில் இருந்த நபரின் பெருந்தன்மையை நினைவில் வைத்து நீதிபதி ஹரிச்சந்திராவின் திருமண முன்மொழிவை அவள் ஏற்றுக்கொண்டாள்.
ஹரிச்சந்திராஜி அவளுக்கு முதல் இரவிலேயே புர்காவை பரிசாக வழங்கினார் என்று அவள் நினைவுபடுத்த ஆரம்பித்தாள். ஆனால் பழைய ஃபிர்தௌஸ் அன்று அந்த மரத்திற்கு பின்னால் புர்கா அணிந்தே அமர்ந்திருந்தாள். முக்காடு போட்டிருந்ததால் அவளது பயம் அப்போது குறையவில்லை. உண்மையில் ஒரு இளம்பெண் முக்காடு அணிவதாலோ அல்லது அணியாமல் இருப்பதாலோ அச்சமற்றவளாகி விடுவதில்லை. அன்று புர்கா அணிந்திருந்தது அவளை வேறு சமூகத்தைச் சேர்ந்தவளாக தெளிவாக அடையாளம் காட்டியது. இதனால் கார் ஓட்டுநர் அவளை துஷ்பிரயோகம் செய்ய அதிக ஆர்வமாக இருந்திருக்கலாம். இந்த சோகமான உண்மை வழக்கறிஞரான ஃபிர்தௌஸிற்கு நன்றாகவே தெரியும். அதாவது வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்தான் சமூக வெறுப்புக்கு அதிகம் பலியாகிறாள். ஆகையால் புதிய ஃபிர்தௌஸ் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் புர்காவை துறந்தாள். அதாவது அனைத்து பெண்களும் முக்காடுடன் அல்லது முக்காடு இல்லாமல் சமமாக பாதுகாப்பாகவோ அல்லது பாதுகாப்பற்றவராகவோ தான் இருக்கிறார்கள். அப்படியானால் தன் புதிய வீட்டில் அவளுக்கு முக்காடு கட்டாயமில்லாதபோது ஏன் அந்த பகுத்தறிவற்ற கட்டாயத்தை சுமக்க வேண்டும்? ஆரம்பத்தில் தன் புதிய வீட்டில் ஃபிர்தௌஸ் அசைவ உணவை சாப்பிட விரும்பினாள். ஆனால் சமையல்காரர் பெருமையுடன் கூறியதை கேட்ட பிறகு, நஹே நஹே மேடம் ஜி, ஹம் மான்சாஹா நா தோ காத்தே ஹே நா ஹி பனாத்தே ஹே, ஹம் பிராமன் ஹே. இல்லை இல்லை மேடம் ஜி, நாங்கள் அசைவ உணவு சாப்பிடவும் மாட்டோம், சமைக்கவும் மாட்டோம், நாங்கள் பிராமணர்கள். புதிய ஃபிர்தௌஸ் சைவத்தில் உள்ள பெருமை என்ன என்பதை அனுபவிக்க முடிவு செய்தாள். பின்னர் ஹரிச்சந்திராஜி விரும்பிய போதும் வீட்டில் அசைவ உணவு சமைக்கப்படுவதை அவள் உறுதியாக மறுத்துவிட்டாள். இதையெல்லாம் நினைத்து ஃபிர்தௌஸ் இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறாள். ஃபிர்தௌஸ் தியாகங்களைச் செய்கிறாள் என்று நினைக்கும் ஹரிச்சந்திராஜி மீது அவளுக்கு இரக்கம் ஏற்பட்டது. அது உண்மையில் புதிய ஃபிர்தௌஸின் பகுத்தறிவுள்ள நன்மையை ஏற்றுக்கொள்ளும் உறுதியாகும். பின்னர் ஃபிர்தௌஸ் தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் சமையல்காரர் விடுமுறை எடுத்தார். தற்செயலாக அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையும் ஆகும். ஹரிச்சந்திராஜி ஃபிர்தௌஸிடம், டீ காலை உணவை நீங்கள் செய்யுங்கள், இன்று மதிய உணவை நான் சமைப்பேன் என்றார். ஃபிர்தௌஸ் சிரித்துக்கொண்டே, ஜி, உங்கள் கையால் செய்யப்பட்ட உணவு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அதிர்ஷ்டத்தில்தான் இருக்கும். நீங்கள் செய்த உணவை உண்ணும் மகிழ்ச்சியை நான் பெறுவது அதிர்ஷ்டசாலி என்று சொன்னாள். மதிய வேளையில் ஹரிச்சந்திராஜி தன் கைகளால் சமைத்த உணவை டைனிங் டேபிளில் அலங்கரித்து வைத்தார். பிறகு அவரும் அவரது மகளும் ஃபிர்தௌஸும் ஒன்றாக சாப்பிடத் தொடங்கினார்கள். ஹரிச்சந்திரா பூரி, சோலே மற்றும் கோதுமை மாவு ஹல்வா, ஆட்டா ஹல்வா செய்தார். அத்துடன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாலட் அழகான அலங்காரத்துடன் மேஜையில் வைக்கப்பட்டது. ஃபிர்தௌஸ் இதையெல்லாம் சாப்பிட்டபோது அவளுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அவள் சுவைத்துக்கொண்டே, தூய சைவ உணவு இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று சில நாட்களுக்கு முன்பு வரை நான் கற்பனை கூட செய்யவில்லை. மேலும் இதில் வெங்காயம், பூண்டு கூட இல்லை என்பது பெரிய விஷயம். நம்புங்கள், இன்றுக்கு முன் எனக்கு உணவு இவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்ததில்லை. இப்போது இன்று இருப்பது போல் என்று சொன்னாள். ஹரிச்சந்திரா நகைச்சுவையாக, வேறு எந்த உணவும் உங்களுக்கு இவ்வளவு நன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் வேறு யாராலும் சமைக்கப்பட்ட உணவில் உங்களுக்காக என்னுடைய அன்பு கலக்க முடியாது என்றார். ஃபிர்தௌஸ் சிரிப்பில் வெடித்தாள். தன் அம்மாவை பார்த்து மகளும் அவளுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு ஃபிர்தௌஸ் அதிகமாகச் சாப்பிட்ட பின்னரே நிறுத்த முடிந்தது. இறுதியாக அவள், போதும், இனிமேல் நீங்கள் தயவு செய்து உணவு சமைக்க வேண்டாம், இல்லையெனில் நான் குண்டாகி விடுவேன் என்று சொன்னாள். பதில் சொல்வதில் ஹரிச்சந்திரா குறைவான திறமையானவர் அல்ல. அவர் உடனடியாக, அப்படியானால் நான் மீண்டும் மீண்டும் உணவு சமைக்க வேண்டியிருக்கும் என்றார். ஃபிர்தௌஸ் காரணம் அறியும் ஆவலுடன், ஜி, அது ஏன் என்று கேட்டாள். ஹரிச்சந்திராஜி ஃபிர்தௌஸை கிண்டல் செய்தபடி, ஜி, ஏனெனில் என் மனைவி குண்டாவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அப்படி ஒரு நாள் வாழும் நம்பிக்கையை இழந்த ஃபிர்தௌஸின் நாட்கள் இப்போது இப்படிப்பட்ட சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியில் கழிக்கின்றன. அவளுடைய வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியில் கழிக்கிறது, இது எந்த பெண்ணுக்கும் அரிதானது. இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். இந்த அத்தியாயம் ஃபிர்தௌஸின் உளவியல் பரிணாமத்தின் சைக்கலாஜிக்கல் எவல்யூஷன் மீது கவனம் செலுத்துகிறது.
கதை இங்கே வெளிப்புற மோதல்களில் இருந்து விலகி கடந்த கால அதிர்ச்சிக்கும் ட்ராமா நிகழ்காலத்தின் அங்கீகாரத்திற்கும் இடையேயான உள்போராட்டத்தை சித்தரிக்கிறது. 1. அதிர்ச்சியில் இருந்து விடுதலை, புதிய ஃபிர்தௌஸின் பிறப்பு. ஃபிர்தௌஸின் கடந்த கால ஃபிளாஷ்பேக் இந்த அத்தியாயத்தின் மிக சக்தி வாய்ந்த பகுதியாகும். முத்தலாக்கிற்கு பிறகு தனிமையான சாலையில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த ஃபிர்தௌஸ் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் இறந்தவளாக அறிவிக்கப்படுகிறாள். அந்த பயம், விரக்தி மற்றும் இருண்ட எதிர்காலத்தின் கற்பனையை, கூட்டுக் கொடுமைக்கு பயம் இவ்வளவு தெளிவுடன் சித்தரிப்பது ஆணாதிக்க வன்முறையின் உளவியல் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. தைரியம் உட்செலுத்தப்பட்டதும் காரில் இருந்த பெருந்தன்மையை அனுபவித்த உடனேயே ஃபிர்தௌஸ் தன்னை புதிதாக பிறந்த ஃபிர்தௌஸ் என்று அறிவிப்பது வெறும் ஒரு கூற்று அல்ல, அது சுய பாதுகாப்பு மற்றும் பகுத்தறிவின் அடிப்படையில் வாழ்க்கையை மறுவரையறை செய்வதற்கான ஒரு உறுதியான தீர்மானமாகும். 2. தியாகம் அல்ல, பகுத்தறிவுள்ள தீர்மானம். ஃபிர்தௌஸ் தியாகங்களைச் செய்கிறாள் என்று ஹரிச்சந்திரா நினைக்கிறார், அதே சமயம் அவள் பகுத்தறிவுள்ள நன்மைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறாள் என்று ஃபிர்தௌஸ் வாதிடுகிறாள். புர்காவை துறப்பது. ஃபிர்தௌஸ் புர்காவை துறந்தது ஹரிச்சந்திரா கேட்டதால் அல்ல, மாறாக முக்காடு பயத்திலிருந்து விடுதலையை தருவதில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். மாறாக சமூக வெறுப்பு காரணமாக அது அவளது அடையாளத்தை வெளிப்படுத்தலாம். முக்காடு கட்டாயமில்லாதபோது பகுத்தறிவற்ற ஒரு கட்டாயத்தை ஏன் சுமக்க வேண்டும் என்பது அவளது வாதம். அசைவ உணவை துறப்பது. இந்த தியாகமும் காதல் அல்லது அழுத்தத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக தார்மீகம் மற்றும் மகளின் வளர்ப்பின் தர்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது. அதே சமயம் சமையல்காரரின் பிராமணத்துவத்தின் மீதான பெருமையை பார்த்து ஃபிர்தௌஸ் அந்த சைவ பெருமையின் தார்மீக உயரத்தை புரிந்து கொள்ள முடிவு செய்கிறாள். ஃபிர்தௌஸின் இந்த முடிவுகள் அவள் இனி மூடநம்பிக்கை அல்லது உணர்ச்சியால் அல்ல, மாறாக விவேகம் மற்றும் தர்க்கத்தால் வழிநடத்தப்படுகிறாள் என்பதை குறிக்கிறது. இது அவளது புதிய பார்வையின் சாராம்சம். 3. அன்பின் சமையல் கலை, தி culinary ஆர்ட் ஆஃப் லவ். அத்தியாயத்தின் முடிவு லேசானதாகவும் மிகவும் இனிமையாகவும் இருக்கிறது. ஹரிச்சந்திரா வெங்காயம், பூண்டு இல்லாத தூய சைவ உணவை தயாரிப்பதும் ஃபிர்தௌஸ் அதை அளவுக்கு அதிகமாக அனுபவிப்பதும் அவர்களின் கலாச்சார வேறுபாடுகள் முழுமையாக இணைவதற்கான குறியீடாகும். வேறு யாராலும் சமைக்கப்பட்ட உணவில் உங்களுக்காக என்னுடைய அன்பு கலக்க முடியாது என்ற ஹரிச்சந்திராவின் கூற்று அவர்களின் திருமண பந்தத்தை ஒரு எளிய களங்கமற்ற அன்பின் மட்டத்தில் நிலைநிறுத்துகிறது. முடிவுரை: ஃபிர்தௌஸின் வாழ்க்கை இப்போது தனிமையான சாலையின் பயத்தில் இருந்து வெளியேறி சுவை மற்றும் சிரிப்பின் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைந்துள்ளது. இந்த அத்தியாயம் மனிதகுலத்தின் அறிமுகம் என்பது தார்மீகத்தில் மட்டுமல்ல, விவேகமான வாழ்க்கை முறை மற்றும் தன்னலமற்ற அன்பிலும் காணப்படுகிறது என்று அறிவுறுத்துகிறது. அத்தியாயம் 4 முடிந்தது.